வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு வாரத்தில் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தமிழகத்தின் புதிய முதல்வராகிறார் சசிகலா. வருகிற 9ஆம் தேதி பதவியேற்பதாக தகவல். முதல்வர் பன்னீர்செல்வம் ராஜினாமா, ஆளுநர் இன்று சென்னை திரும்புவார் என தகவல். எண்ணூர் கடலில் 146 டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றம், இன்னும் 6 நாளில் பணிகள் நிறைவடையும் என தகவல். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டில் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அதிமுக பொதுச் செயலர் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகிய 4 பேரை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு வழக்கு நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தொடர்பாக கர்நாடக அரசு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா வருகிற 9ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலராகவும் முதல்வராகவும் இருந்த ஜெயலலிதா கடந்த டிசம்பர் மாதம் காலமானதை தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் அதிமுக கட்சி தலைமையகத்தில் நேற்று எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. சசிகலா தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் முதல்வர் பன்னீர்செல்வமும் அமைச்சர்களும் பங்கேற்றனர். அப்போது சசிகலாவை பேரவைக் கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தீர்மானத்தை முதல்வர் பன்னீர்செல்வம் முன்மொழிய அதனை கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் வழிமொழிந்தனர். இதையடுத்து சட்டப்பேரவைக் கட்சித் தலைவராக சசிகலா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய சசிகலா, தான் பொதுச் செயலராக பொறுப்பேற்க வேண்டுமென முன்பு வலியுறுத்திய பன்னீர்செல்வம் தற்போது முதல்வராக தான் பதவியேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். ஜெயலலிதாவின் கொள்கைகளை கட்டி காப்பாற்றும் வகையில் தமிழக அரசு செயல்படும் என்றும் மக்களுக்கான அரசாக அதிமுக அரசு விளங்கும் எனவும் சசிகலா மேலும் தெரிவித்தார். அம்மா அவர்கள் மறைந்துவிட்டார் என்ற பேரிடி விழுந்தபோது நிலை குலைந்த எனக்கு அப்போதே அன்பு சகோதரர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தி வருகிறார். அம்மா அவர்கள் நம்மிடம் இல்லை என்ற சூழ்நிலையில் கழகத்தினரின் வேண்டுகோள் அன்றாடம் அம்மா அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் வந்து என்னை சந்தித்த கூறியதன் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளராக நான் பொறுப்பேற்றேன். அதேபோல் இப்போதும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதலமைச்சராக அனைவரும் வலியுறுத்தி வந்ததன் விளைவாக உங்கள் அனைவரின் கோரிக்கைகளையும் நான் ஏற்கிறேன். அம்மா அவர்களின் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றுவேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் மக்களுக்காக இந்த ஆட்சி செயல்படும். இதனையடுத்து முதல்வர் பதவியிலிருந்து விலகும் கடிதத்தை பன்னீர்செல்வம் சசிகலாவிடம் அளித்தார். பேரவை அதிமுக தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதம் முறைப்படி தமிழக ஆளுநர் வித்யாசாகரிடம் அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 9ஆம் தேதியன்று தமிழகத்தின் புதிய முதல்வராக சசிகலா பதவியேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் 3வது பெண் முதல்வராக சசிகலா பதவியேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தமிழக முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த பன்னீர்செல்வம் அதற்கான கடிதத்தை ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு அனுப்பி வைத்தார். அந்த கடிதத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
தனது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு தம்மால் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அமைக்கப்பட்ட அமைச்சரவையை கலைக்குமாறும் பன்னீர்செல்வம் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தனியாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள பன்னீர்செல்வம் தனது ஆட்சிக் காலத்தில் தமிழகத்துக்கு வழங்கிய ஒத்துழைப்புக்காக அதில் நன்றி தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தார். அப்போது சசிகலா சட்டப்பேரவை கட்சி தலைவரானது பற்றி அவரிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். ஆளுநர் அது பற்றி கருத்து கூற மறுத்துவிட்டார். பின்னர் மும்பை செல்வதாக இருந்த அவர் இண்டிகோ விமானம் மூலம் தில்லிக்கு புறப்பட்டுச் சென்றார். ஆளுநர் இன்று சென்னை வரலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. எண்ணூர் கடற்கரையில் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி இன்னும் 6 நாட்களில் முடிவடையும் என அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். எண்ணூர் துறைமுகத்திற்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி கச்சா எண்ணெய் ஏற்றிக் கொண்டு வந்த டான் காஞ்சிபுரம் கப்பல் மற்றொரு கப்பல் மீது மோதியதில் கப்பலில் இருந்த கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. இதனால் எண்ணூரிலிருந்து கோவளம் வரை கடற்கரையில் பரவிய எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. எண்ணூர் கடற்கரை பாரதி நகர் பகுதியில் பரவிய எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் இந்தியன் ஆயில் நிறுவன அறிவியலாளர்கள், கடலோர பாதுகாப்பு படையினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் என பல தரப்பினரும் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 146 டன் எண்ணெய் கழிவு அகற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த பணி 6 நாளில் முடிவடையும் என அலுவலர்கள் தெரிவித்தனர். இதனிடையே கடந்த 10 நாட்களாக தொடரும் நிலையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். அந்த ஆயில் ஒதுங்கத்தில் இருந்துக்கிட்டு இப்போ ஒரு 10 நாள் கிட்ட இருக்கோம். 10 நாள் யாரும் தொழிலும் பொருள் கிடையாது. தொழிலுக்கு போய் நம்ம தொழிலுக்கு போனாலும் அந்த மீனை பிடிச்சா அந்த மீன் விற்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னும் எத்தனை நாள் ஆக போதும் தெரியல. இருக்க வேலை எல்லா வேலையும் பழுதாக போச்சு. இப்போ கௌரவம் வந்து பார்க்குறாங்க, பார்த்து இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும், 3 நாள் முடிஞ்சுதான் சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. தவிர இது வரைக்கும் ஒன்றும் முடிஞ்ச படம் இல்லை. எங்களுக்கு மீனவருக்கு வந்துட்டு எந்த ஒரு மத்திய கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் எங்களுக்கு எதனா ஒரு உதவி பண்ணால் தான் நல்லா வாழ்வாதாரம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆயில் வந்து 10 நாளாச்சு இது ஒதுங்கி கரை வந்து இதுக்கு நல்ல ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. மீனவர் வாழ்க்கையே போயிடுச்சு. அந்தமாரி ரொம்ப கொடூரமாக இப்படி ஒதுங்கிட்டா இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதிகாரி எல்லா கட்சிக்காரங்களும் வந்து போகிறாங்க. இதுவரை எந்த ஸ்டெப்பு எடுக்கிற மாதிரி தெரியல. அள்ளிட்டு தான் இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்குது. இப்படியே இருந்தால் எங்கள் வாழ்வாதாரம் என்னதான் ஆகுதுன்னு தெரியல. தோல்வி பயத்தால் எதிர்க்கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருப்பதாக உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் 7 கட்டங்களாக தேர்தலை சந்திக்க இருக்கிறது. முதல் கட்ட தேர்தல் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளன. சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி ஊழல் நிறைந்த கூட்டணி என்று பாரதிய ஜனதா பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் ஸ்கேம் என்பதன் விரிவு அமித்ஷா மோடியிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவது என்பதுதான் என்று முதல்வர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். இந்நிலையில் அலிகாரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி தோல்வி பயத்தால் எதிர்க்கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். इकट्ठे आए हैं कि अगर अलग अलग रहे और मोदी का राज्यसभा में भी बहुमत हो गया तो मोदी ऐसे कानून बनाएगा कि चोर लुटेरों के लिए कोई जगह नहीं बचेगी. इसका डर है. தவறாக நடந்து கொள்பவர் ஒருவரின் பார்வையில் எல்லாம் ஊழலாகவே தெரியும் என பிரதமர் மோடியை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மறைமுக விமர்சனம் செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் மீது பிரதமர் மோடி ஊழல் குற்றச்சாட்டு கூறியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். मतलब स्कैम, गलत काम जो करता है उसे सब जगह स्कैम दिखाई देता है. हर चीज में उसे स्कैम दिखाई देता है क्योंकि वो उस व्यक्ति की सच्चाई है. தில்லி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே காவல்துறையினருக்கும் கிரிமினல் கும்பலுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்ததால் பதட்டம் ஏற்பட்டது. தில்லியில் பல்வேறு வழக்குகளில் நீண்ட காலமாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த அக்பர் என்பவர் தனது கூட்டாளிகளுடன் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அக்பரை சுற்றி வளைக்க காவல்துறையினர் சென்றபோது அங்கு மறைந்திருந்த அக்பர் துப்பாக்கியால் சுட்டு தாக்கினார். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது. சுமார் 13 ரவுண்ட் துப்பாக்கி குண்டுகள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இறுதியாக அக்பர் தப்பிக்க முயன்றபோது காவல்துறையினர் அவரை சுட்டு பிடித்தனர். இருப்பினும் அக்பரின்
கூட்டாளி தப்பியோடிவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்கான ரூபெல்லா தட்டம்மை தடுப்பூசி சிறப்பு முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். மீசல்ஸ் என்ற தட்டம்மை தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் மூலம் தமிழகம் முழுவதும் 1,80,00,000 குழந்தைகளுக்கு 3 கட்டங்களாக போடப்பட உள்ளது. சென்னை வேளச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசி சிறப்பு முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். இந்த முகாம் காலை 8 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை முகாம் நடைபெறுகிறது. சிறப்பு முகாம் இன்று தொடங்கி வருகிற 28ஆம் தேதி வரை 3 கட்டங்களாக தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது. முதல் 2 வாரங்கள் பள்ளிகளும் அடுத்து அங்கன்வாடி மையங்களிலும் தட்டம்மை தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. 9 மாதங்கள் நிறைவடைந்த குழந்தைகள் முதல் 15 வயது வரை உள்ளவர்கள் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளலாம் என அரசு தெரிவித்துள்ளது. அரசு திட்டமிட்டபடி இந்த மீசல்ஸ் ருபெல்லா எம்ஆர் வேக்சின் தடுப்பூசி போடக்கூடிய இந்த முகாம் இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது. இன்று மட்டும் 12,000 இடங்களில் 12,000 முகாம்களில் இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து திட்டமிட்டபடி 1,80,00,000 குழந்தைகளுக்கும் 9 வயதுக்கும் மேற்பட்ட 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும். அண்ணாமலையார் சமயபுரம் மாரியம்மன் கோவில்களில் குடமுழுக்கு விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சந்திராயன் 2 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ தீவிரமாக செயலாற்றி வருவதாக இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை தொடக்கி வைத்த கிரண்குமார் அங்கு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சந்திராயன் 2 செயற்கைக்கோளை 2018ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான சோதனைகள் ஆரம்ப கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் வண்டலூர் மீஞ்சூர் செல்லும் வெளிவட்ட சாலையில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பலியாகினர். ஒருவர் படுகாயமுற்றார். பெருங்களத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அரவிந்தன், மித்தின் மனோகர், தீபக் ஆகிய மூவரும் MBBS படித்து வரும் நண்பர் பிரபுவும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க காரில் புறப்பட்டு சென்றனர். வண்டலூர் மீஞ்சூர் சாலையில் கார் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து கவிழ்ந்தது. இதில் அரவிந்தன், மித்தின் மனோகர் ஆகிய இருவரும் அந்த இடத்திலேயே பலியாகினர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி தீபக் இறந்தார். படுகாயமுற்ற பிரபுவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் பலியாகினர். 2 பேர் காயமுற்றனர். சென்னை அம்பத்தூரை சேர்ந்த ராஜா, ராபர்ட், சிதம்பரத்தை சேர்ந்த சந்தோஷ் ஆகிய மூவரும் சென்னையிலிருந்து சந்தோஷ் வீட்டிற்கு சென்றனர். சிதம்பரம் அருகே மேட்டுப்பாளையம் என்ற இடத்தில் கார் சென்றபோது எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மூவரும் அந்த இடத்திலேயே பலியாகினர். மற்றொரு காரில் வந்த இருவர் சிறு காயங்களுடன் தப்பினர். விபத்து பற்றி வழக்கு பதிந்த புதுச்சத்திரம் காவல்துறையினர் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல்லில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 400க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து பிடித்ததை பலர் கண்டு ரசித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நேற்று நடைபெற்றன. பொட்டிரெட்டிப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் நாகப்பட்டினம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அங்கு திரண்டிருந்த இளைஞர்கள் வீரத்துடன் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. காயமடைந்த மாடுபிடி வீரர்கள் 15 பேர் முதல் உதவிக்கு பின் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்ற ஆய்வுக்குழுவினர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர்.
தென் தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன்படி மானாமதுரை உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார், வட்டாட்சியர் சிவகுமாரி தலைமையில் நீதித்துறை குழுவினர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இன்று கள ஆய்வு மேற்கொண்டனர். கருவேல மரங்கள் அகற்றப்பட்ட இடங்களை அவர்கள் பார்வையிட்டனர். வரும் 10ஆம் தேதி தங்களது ஆய்வறிக்கை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற ஆய்வுக்குழுவின் ஆணையர் சுரேஷ்குமார் கூறியுள்ளார். ஃபஸ்ட்டு விசிட் பண்ணியிருக்கோம். ப்ரிலிமினரி ஸ்டேஜாக இவங்க எடுக்கிறதுக்கூடிய முயற்சியில் நடந்திருக்கு. ஃபர்தராக ஆனரபிள் தாசில்தார் அவங்க ஆல் கம்மாய்க்கும் ப்ரப்போஷல் வித்தின் 2 டேஸில் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அனுப்பி ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனடியாக எடுக்கிறோம்னு எங்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் எனப்படும் பலாசோ மலர்கள் அதிக அளவு பூக்க தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை உறைபனி காலம். எனினும் இங்கே வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் எனப்படும் பலாசோ மலர்கள் தற்போது பூக்க தொடங்கியுள்ளன. தொலைவில் இருந்து பார்க்கும்போது தீப்பிடித்ததைப் போல சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பதால் இந்த வகை மலர்களுக்கு ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பல்வேறு வகை பறவைகள் இந்த மலர்களை தேடி வந்து அதில் உள்ள தேனை சுவைத்து செல்கின்றன. இதுபோன்ற அரிய வகை மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் மலையே சிவனாகவும் வழங்கப்படும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று காலை குடமுழுக்கு விழா நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை 3 மணிக்கு 12 கால யாக பூஜை தொடங்கியது. இதையடுத்து யாத்ராதானம் மற்றும் கடன் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் 216 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் உள்ளிட்ட 9 கோபுரங்களிலும் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்படும் போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். சக்தி ஸ்தலங்களில் முதன்மையாக போற்றப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் கோவில். இங்கு கடந்த 2004ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 1ஆம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. கடந்த 3ஆம் தேதி முதல் கால வேள்விகள் தொடங்கி 6 கால யாக வேள்விகள் நடைபெற்றன. யாகசாலையிலிருந்து குடங்கள் கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ஓம் சக்தி என பக்தி முழக்கத்தோடு இன்று காலை 7:20 மணிக்கு மாரியம்மன் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. பின்னர் லட்சக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்ட பின்னர் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் இரவு 8 மணிக்கு மாரியம்மன் வீதி உலாவும் நடைபெற உள்ளன. இதை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது கோடான கோடி மக்களுக்கு வாழ்க்கை தரும் ஒரு தெய்வமாக குலதெய்வமாக விளங்குது. இந்த அம்மன் அருள் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெரும் பாக்கியம். பேருந்து லாரி மோதல் விபத்தில் பயணிகள் 16 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள்
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். மத்திய அமெரிக்க நாடான ஹோண்டுராஸில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 16 பேர் பலியாகினர், 34 பேர் காயமுற்றனர். மத்திய அமெரிக்க நாடான ஹோண்டுராஸின் தலைநகரான திகுசிகல்ஃபாவில் இந்த விபத்து நடைபெற்றது. சான் மிகுடிலோ நோக்கி சென்ற பயணிகள் பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரியில் மோதியது. இந்த விபத்தில் 12 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தனர். படுகாயமுற்ற 34 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அளவுக்கு மக்களை ஏற்றி சென்றதன் காரணமாக பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தொடரில் பிரிட்டன் அணிக்கு எதிரான போட்டியில் கனடா வீரர் வீசிய பந்து நடுவரை தாக்கியதை அடுத்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் பிரிட்டன் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. கனடாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் பிரிட்டன் வீரர் கெயில் எட்மண்டுடன் கனடாவின் டெனிஸ் ஷாபோவாலோ மோதினார். இந்த போட்டியில் 3வது செட்டில் எட்மண்ட் 2-1 என முன்னிலை பெற்றிருந்த நிலையில் டெனிஸ் ஷாபோவாலோ விரக்தியில் பந்தை வீசியடித்தார். பந்து நேராக சென்று நடுவரை தாக்கியது. இதையடுத்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் சுதாரித்துக் கொண்ட நடுவரிடம் டென்னிஸ் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். எனினும் போட்டி விதிமுறைகளின்படி டென்னிஸ் தொடர்ந்து விளையாடும் தகுதியை இழந்தார். இதனால் பிரிட்டன் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்த டென்னிஸ் பந்து வீசியது தனது தவறுதான் எனவும் இந்த செயலுக்காக வெட்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் 1 வாரத்தில் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தமிழகத்தின் புதிய முதல்வராகிறார் சசிகலா. வருகிற 9ஆம் தேதி பதவியேற்பதாக தகவல். முதல்வர் பன்னீர்செல்வம் ராஜினாமா, ஆளுநர் இன்று சென்னை திரும்புவார் என தகவல். எண்ணூர் கடலில் 146 டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றம், இன்னும் 6 நாளில் பணிகள் நிறைவடையும் என தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.